நிலா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நேத்து கொடுத்த பணத்தை வந்து அவசர அவசரமா வாங்கிட்டு ஓடுனேன். அந்த நேரத்துல உன்கிட்ட கேட்கறதுக்கு எங்களால முடியல. ஆமா, என்ன ஆச்சு? எதுக்காக அவ்வளோ அர்ஜென்ட்டா பணத்தை வாங்கிட்டு போன? ஏதாவது பிரச்சனையா? ஆனா இங்க வந்து பார்த்தா எதுவும் பிரச்சனை மாதிரி தெரியலையே. முடிஞ்சா சொல்லு, அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திவ்யா கேட்க உடனே நிலா இருந்துகிட்டு, சேச்சே, சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை திவ்யா. நேத்து அர்ஜென்ட்ல உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாம அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். நேத்து சோழன் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு வந்திருந்தார் இல்லையா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டு வாசலுக்கு வந்து பணத்தை கேட்டு சத்தம் போட்டாங்க. அதனால தான் வேற வழி இல்லாம அந்த நேரத்துக்கு வேக வேகமாக வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன தப்பா நினச்சிக்காத திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, இட்ஸ் ஓகே நிலா. அதனால என்ன, நாங்க என்ன உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பணத்தையா கேட்டோம்? நீ தான் திடீர்னு ஏதோ கோவப்பட்டு சோழன் உனக்காக பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. நாங்க அப்பவும் வேண்டான்னு தான் சொன்னோம். ஆனா நீ எங்க கேட்ட? இல்ல சோழன் தான் எங்க கேட்டாரு. நீங்க கொடுத்ததுனால தான் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்ப கூட ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் வந்து ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம். நீ எப்பவும் போல எங்களோட ஆஃபீஸில் ஒரு பார்ட்னராக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த திவ்யா சொல்ல, உடனே சோழன் இருந்துக்கிட்டு, என்ன சொல்றீங்க நிலா? எதுக்காக நீங்க போய் ஒரு ஸ்டாஃபா வேலை செய்யணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே நிலா இருந்துக்கிட்டு, சோழன் நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இங்க பாரு திவ்யா, என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியல. அதனால எப்பவும் போல நான் வந்து ஒரு ஸ்டாஃபாவே வேலை செஞ்சுட்டு என்னோட வேலையை நான் முடிச்சுக்கிறேன். பாருங்க சோழன், நேற்று பணத்தை வந்து அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு போகும்போது கூட இந்த வார்த்தை தான் சொன்னாங்க. நாங்க என்ன நிலாவை அப்படியே நினச்சிட்டோம் ஸ்டாஃப் மாதிரியா ட்ரீட் பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. ஒரே ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு ஸ்டாஃப் எல்லாம் வேலை செய்யறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்ல, இல்லை திவ்யா, நான் ஸ்டாஃபாக வேணா ஒர்க் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் வேற ஆஃபீஸில் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு நல்ல ஜாபுக்கு போய்க்கிறேன். திவ்யா, இந்த விஷயத்தில் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த திவ்யாவை அனுப்ப, உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருப்பா நிலா, நீ தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் உனக்கு கூடி சீக்கிரம் பணம் கிடைக்கும். இப்போ என்ன, பணம் கொடுத்தா கண்டிப்பா நீ அந்த ஆஃபீஸில் ஒரு பார்ட்னராக போகலாம்ல. கூடி சீக்கிரம் அந்த பணத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். இங்கே பாருமா, இப்போதைக்கு கொடுத்த பணத்துக்கு தான் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அடுத்த வாட்டி கண்டிப்பாக பணத்தை கொடுப்பா நிலா. நீ கவலைப்படாமல் போயிட்டு வாமா. உன் ஆஃபீஸில் நிலா பார்ட்னராக தான் சேருவா அப்படின்னு இங்கே நடேசன் நம்பிக்கை கொடுக்க, அங்கே இருந்து திவ்யா கிளம்பி போகிறாங்க. என்ன அங்கிள், சிச்சுவேஷன் புரியாமல் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த வேலை இல்லைனா வேற எந்த வேலையும் இந்த உலகத்தில் கிடையாதா என்ன? அதெல்லாம் இல்லைப்பா நிலா, கண்டிப்பாக உனக்காக நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். ஆனால் என்ன ஒன்று, இந்த பத்திரத்தை பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் என்னமோ ரிஜிஸ்டர் பண்ணு அது இதுன்னு அந்த கேன பையன் மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டே பாண்டி, என்னடா ஏதாவது ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, அது வந்து கொஞ்சம் பணம் வெளியே கேட்டிருக்கேன். கூடி சீக்கிரம் நம்ம இந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக பேங்க்கில் அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து லோன் கேட்டால் கிடைக்கும். டே சோழா, இனிமே அவசரப்பட்டு பணத்துக்காக எந்த ஒரு தப்பான விஷயத்திலையும் இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியமே சோழன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே கஸ்தூரியோட வீட்டில் சண்முகத்துக்கிட்ட, அண்ணே விஷயத்தை கேள்விப்பட்டியா? அந்த சோழன் வேலை செய்கிற இடத்துலயே பணத்தை திருடிட்டானா. பக்கத்தில் இருந்த அந்த ஷர்மிளா தான் எனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி சொல்ல, அப்படியா? அந்த குடும்பம் ஒரு கொலகார குடும்பம் தான் பார்த்தா கடைசியில் பணத்தையும் திருடி அந்த சோழன் திருட்டு வேலையை பண்ணியிருக்கானா? ஆமாண்ணே, நல்ல வேலை நம்ம பொண்ணு கார்த்திகாவை அந்த சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கொலகார குடும்பம் திருட்டு குடும்பம்னு ஒரு கெட்ட பேரோட நம்ம பொண்ணுமே அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா. எப்படியோ நம்ம பொண்ணு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் சண்முகமும் அங்க நடேசன் வீட்டு பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க கார்த்திகா வீட்டு வாசலுக்கு வராங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, ஏ வாடி, என்னடி இந்த நேரத்துக்கு வந்திருக்க? ஆமா, மாப்பிள்ளை எங்க? இல்லம்மா, அவர் வரல. அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போறதா சொல்லியிருந்தாரு. அதனால தான் நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்தா அப்படியே சேரன் மாமாவெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதனால தாம்மா. ஆமா, நான் உள்ள வரும்போதே ஏதோ திருட்டு குடும்பம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா, யாருமா திருடுனது, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் உன் வேலையை பாரு, இப்பதானே வந்திருக்க, நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு தூங்கி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி பேச்ச மாத்த, அதெல்லாம் தெரியாது, எனக்கு நல்லா புரியுது. அநேகமா நீ சேரன் மாமா வீட்டு குடும்பத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க. சொல்லு, என்னாச்சு? அந்த குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கேட்க, ஆமாண்டி, ஆமா, வந்துட்டியா?
அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே உனக்கு மூக்கு வேர்த்துருமே. இங்க பாரு, அந்த வீட்டு பக்கம் போவாத. ஏன்னா அந்த வீட்ல இருக்க சோழன் வேலை செஞ்ச இடத்துலயே 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி இருக்கானா. ஆமாண்டி, விஷயத்த இப்பதான் நானே கேள்விப்பட்டேன். என்னம்மா சொல்ற? சோழன் மாமா பணத்தை திருடினாரா? இல்லையே, அவர் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணவே மாட்டாரே. ஏய், என்னடி விஷயத்த கேள்விப்பட்ட? நான் என்ன பைத்தியக்காரியா என்ன? ஆமாண்டி, அந்த நிலா இருக்காளே, அதான் அந்த சோழனோட பொண்டாட்டி. அவளுக்கு ஏதோ வேலை போயிடுச்சான். வேற இடத்துல வேலைக்கு சேர்றதுக்காக 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது போல. இந்த திருட்டு பையன் சும்மா இல்லாம சொந்த ஆபீஸ்லயே போய் பணத்தை திருடினா யார் தான் சும்மா இருப்பாங்க? அதான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அம்மா, என்னம்மா சொல்ற? சோழன் மாமாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? ஆ ஆ, எல்லாம் வெளியே வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கஸ்தூரி பேச, சரிம்மா, நான் போய் இப்பவே நடேசன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய், இப்போ நான் உன்னை என்ன சொன்னேன்? இங்கே இருந்தேன்னு சொன்னேன். என்னமோ அங்க கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன வந்ததும் வராதுமா ஆரம்பிச்சிட்டியா? போமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்கு. சோழன் மாமா வேற ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காரு. எங்கே உக்காந்து உங்ககிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்க சொல்றியா? இரு, நான் வந்துடுறேன். ஏய், சொல்றத கேளுடி அப்படின்னு கஸ்தூரி என்ன சொன்னாலும் அங்க கார்த்திகா வேக வேகமா நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. சேரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாசல் பக்கமா வந்து இங்க கார்த்திகா குரல் கொடுக்க, ஏய் வாப்பா கார்த்திகா, எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேரன் கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசியிருக்க கூடாதா அப்படின்னு கார்த்திகா கேட்டுக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு நிலா, சோழன், பாண்டியன்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வாங்கப்பா நிலா, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, நீங்களாவது ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? என்ன கேட்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா, சோழன் எதுக்காக பணத்தை திருடி இருக்காரு? உங்களுக்கு ஏதோ பணம் தேவைப்பட்டுதாமே. இந்த விஷயம் உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, தெரியும் மாமா, எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்க வீட்டில் இருக்காங்களே என் அம்மா, என் பெரியப்பான்னு, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு. அவங்க நான் வீட்டுக்கு வரும்போதே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் கேட்டதும் எனக்கு மனசே ஒடிஞ்சு போச்சு. அதான் வந்ததும் வராதுமா நேராக உங்களை எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமாம், எதுக்காக பணம் உங்களுக்கு தேவைப்பட்டது? எதுக்காக சோழன் மாமா பணத்தை திருடிக்கிட்டு வந்திருக்காரு? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா கேட்க, சேரனும் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம அங்கே கார்த்திகா கிட்ட சொல்ல, என்ன மாமா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு? அப்போ என்ன இந்த வீட்டில் ஒரு பொண்ணா நீங்க பார்க்கவே இல்லை அப்படி தானே? யார் யார்கிட்டயோ போய் உதவி கேட்டிருக்கீங்க. ஏன் சொல்ல போனா இந்த வீட்டு பத்திரத்தை பேங்க் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பணம் இருக்கா, நகை இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? இந்த கார்த்திகாவை ஒட்டுமொத்த குடும்பமும் மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கார்த்திகா கேட்க, உடனே இங்க சேர்ந்து இருந்துகிட்டு, சேச்சே அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ வேற ஒரு வீட்டுக்கு வாழ போயிருக்க. அங்கே போய் உனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நகையும் பணமும் கேட்டா அது தப்பு இல்லையா? அதனால தான் கேட்கல. போங்க மாமா, எதனா அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நானும் தான் இருக்கேன். சரி, பரவாயில்ல, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நான் இப்போ ஒரு வாரத்துக்கு இங்கே வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். வரும்போதே இருந்த நகை எல்லாத்தையுமே நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால இப்போ நான் போய் அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து நிலா கிட்ட கொடுக்குறேன். நீங்கள் போய் பேங்க்கில் வைப்பீங்களோ வேற எங்கே வச்சாவது அந்த பணத்தை நீங்கள் எடுத்து ஏற்பாடு பண்ணி உங்கள் சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன, என்கிட்ட பணமா இல்லை, எல்லாமே நகையா இருக்கு. அதனால தான் என்னால் பணத்தை கொடுத்து உதவி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்ல, உடனே இங்கே சோழன் இருந்துக்கிட்டு, ஐயோ கார்த்திகா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போ, பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே பாருங்க மாமா, நான் கொடுக்குற நகையை மட்டும் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். உங்கள் எல்லாரையும் மறந்துடுவேன் சொல்லிட்டேன். இல்லா, நீங்களாவது சொல்லுங்க, நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டு நான் கொடுக்க போகிற நகையை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்ல, ஐயோ கார்த்திகா, அதெல்லாம் வேண்டாம், நான் 3வது மனுஷி. அப்படி இருக்கும்போது எதுக்காக பணத்தை நகையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்? இங்க பாருங்க நீலா, நீங்க இந்த வீட்டு மருமக. அதனால இந்த வீட்டில் எதனா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். இருங்க, நான் வரேன். என் அம்மாவுக்கு தெரியாம நான் போய் நகையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேக வேகமா கார்த்திகா யார் சொல்ற பேச்சும் கேட்காம அங்க சாதாரணமாவே வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் தூங்குன நேரமா பார்த்து அந்த நகையை எடுத்துக்கிட்டு வேக வேகமா இங்க நடேசனோட வீட்டுக்கு வராங்க. இந்தாங்க நிலா, இந்த நகையை இப்போதைக்கு நீங்க வச்சுக்கோங்க. மேற்கொண்டு தேவைப்பட்டா கூட சொல்லுங்க, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அங்க நிலா கிட்ட கொடுக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த நடேசனும், இங்க பாருமா, நீ இந்த நகையை எடுத்துட்டு வந்து கொடுக்குற சரி, நாளைக்கே உன் அம்மாவுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ,
அதுக்கப்புறம் என் பொண்ணை ஏமாத்தி அந்த பணத்தையும் நகையெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதையை கட்டுவா. ஒன்றும் தேவையில்லை. உன் அம்மா வீட்டு நகையே நீ எடுத்துக்கிட்டு கிளம்பு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏமா நிலா, நீ அந்த நகையை கொடுத்துருமா, வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, மாமா இங்க பாருங்க, இது இப்போ என் நகை, எனக்காக என் அம்மா போட்ட நகை. என் அம்மாவே இந்த நகையை கேட்க முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க நான் முழு சம்மதத்தோட என் நகையை தான் கொடுக்குறேன். நீங்க இப்போ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்க வேலைக்கு போய் நீங்க தொடர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்க கையில பணம் வந்ததுக்கு அப்புறம் மீட்டு கொடுத்தா கூட போதும். நான் முடிஞ்ச வரைக்கும் எங்க வீட்டில் இருக்கவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படி இல்லையா, உங்களால அதுவும் முடியலனா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பணத்தை சேர்த்து கூட இந்த நகையை நான் மீட்டுக்கிறேன். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இந்த நகையை மட்டும் நீங்க வாங்கலனா அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். சொல்லுங்க மாமா, நீங்களாவது எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கார்த்திகா பேசிக்கிட்டு இருக்க. போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே, இந்த கார்த்திகா போன இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேடிக்கிட்டே அங்க கஸ்தூரி வர, கஸ்தூரி வீட்டு வாசலுக்கு வந்து உள்ள நடக்கிற எல்லாத்தையுமே ஒட்டுக்கிட்டுறாங்க. அடி செருப்பால, யார் நகையை எடுத்துட்டு வந்து யாருக்கு கொடுக்குற? நல்ல கதையா இருக்கே. அம்மா நீ எப்படிம்மா இங்க? நீ வீட்டுல தானே தூங்கிட்டு இருந்த? ஏய், செருப்பு பிஞ்சு போயிடும். ஆமா, இது யார் நகை? எதுக்காக எடுத்துக்கிட்டு வந்து இவகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க? எங்க காட்டு அந்த நகைய அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அந்த நகையை வாங்கி பார்க்க, என்னடி இது, நான் உனக்கு போட்ட பவுன் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என்னமோ இவகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க? ஓ, இவளுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நீ பணம் கொடுத்து உதவிறியா? இவன் புருஷன் போய் என்னமோ பணத்தை திருடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். நீ என்னடானா போய் நகையை எடுத்துட்டு வந்து எனக்கே தெரியாம இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கியா? என்னடி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க, அம்மா இங்க பாரு, இது என்னோட நகை. நீ எனக்கு கல்யாணத்துக்கு போட்டல, அதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு. இந்த நகையை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் மாமா, அதாவது என் புருஷன் என்ன கேட்டாலும் அவருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். இவங்களுக்கே நகையை நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் அவர் என்னை எதுவுமே சொல்ல மாட்டாரு. நீ பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. நிலா, அவங்க கிடக்குறாங்க, அம்மா அந்த நகையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கஸ்தூரி கையில இருந்த நகையை வாங்கி வேக வேகமா இங்க நிலா கிட்ட கொடுக்க, நிலாவோ தயங்கி தயங்கி நிக்கிறத பார்த்ததும், என்ன நிலா, இன்னமும் நீங்க இந்த நகையை வாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க புடிங்க, உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என்ன நினச்சிக்கோங்க. இந்த நகையை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்ல, உடனே நிலாவோ அங்கே சேரனை பார்க்க, சேரன் சோழனும், சரிங்க நிலா, நாம் கடனாக தானே வாங்குகிறோம், திரும்ப கொடுத்துடலாம். கார்த்திகா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் சேரனும் சொன்னதை கேட்டதும் அங்கே நிலவோ அந்த நகையை வாங்கிக்கிறாங்க.